ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாழ் உலகம் சேனல். இந்த வீடியோவில் வந்து ஒரு சிம்பிளான புட்டா டிசைன் போடலாம். அதுக்கு ஒரு ஃப்ளவர் டிசைன் வரைஞ்சி வச்சுருக்கேன். ஜர்தோசியோட கார்னர் ரெண்டையும் பிடிச்சிட்டு லைட்டாக இழுத்து விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து அது நீடிலுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்தது 1/2 சென்டிமீட்டர் அளவில் ஒரு 10 பீஸ் ஜர்தோசி பீஸ் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த லீஃப் டிசைன் வந்து ஜர்தோசி வச்சு தான் ஃபில் பண்ண போகிறேன். அதுக்கு நான் வந்து பீட்ஸ் நீடிலும் கோல்டன் கலர் த்ரெட்டும் ஸ்வியிங் த்ரெட்டு எடுத்திருக்கேன். எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த லீஃப்குள்ளே ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஜர்தோசியை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் சென்டரில். அதுக்கடுத்து இந்த லீஃபோட இந்த எட்ஜிலிருந்து இப்படி கிராஸாக தான் நம்ம ஜர்தோசி லோட் பண்ணிட்டு வரணும். இந்த கிராஸாக ஜர்தோசி லோட் பண்ணி பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச் போட்டாச்சு. த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு போயிட்டு ஜர்தோசிக்கு பக்கத்துலேயே ரொம்ப க்ளோஸ்டாக பஞ்ச் பண்ணுங்கள். கேப் இல்லாமல் வந்தால் தான் ஜர்தோசி லீஃப் அழகாக இருக்குது பார்க்குறக்கு. பஞ்ச் பண்ணி பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டு எகைன் செகண்ட் ஜர்தோசி லோட் பண்ணி கீழே கொண்டு வந்து பஞ்ச் பண்ணி லாக் ஸ்டிச் போடுறோம். இதே மாதிரியே 5 ஸ்டெப் நம்ம பண்ணலாம். ஜர்தோசி லீஃப் டிசைனுக்கு 4 to 5 ஜர்தோசி யூஸ் பண்ணலாம். பார்க்க அழகாக இருக்கும். நான் இதில் வந்து 5 ஜர்தோசி யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இதே மாதிரி லீஃப் ஃபுல்லாக ஃபில் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். லீஃப்க்கு வெளியே வந்து செரி த்ரெட் வச்சு ஒரு அவுட்லைன் கொடுக்க போகிறோம். அதனால் லீஃப்க்கு உள்ளே மட்டும் நம்ம ஜர்தோசி யூஸ் பண்ணி ஃபில் பண்ணியாச்சு. இதே மாதிரி செகண்ட் லீஃபையும் வந்து நம்ம ஜர்தோசியை வச்சு ஃபில் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். ஜர்தோசி யூஸ் பண்ணி டபுள் சைட் லீஃபும் ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. லைன் ஃபில் பண்ண போகிறோம். இந்த லைனுக்கு வந்து நம்ம இங்கே வந்து ஃபஸ்ட்டாக வந்து கர்தானா, அதுக்கடுத்து சுகர் பீட், அதுக்கடுத்து சீக்வென்ஸ், இந்த ஆர்டரில் ஃபில் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம மேலே த்ரெட்டை வந்து பஞ்ச் பண்ணிவிட்டு கீழே வரையில் தான் பீட்ஸ் லோட் பண்ண போகிறோம். அப்போ வந்து நம்மளுக்கு மேலே இருந்து கீழேயாக வரும். சீக்வென்ஸ், சுகர் பீட், கர்தானான்னு ஆர்டராக வந்துடும். இந்த மாதிரி லோட் பண்ணி எடுத்துக்கலாம். பிகினர்ஸ் வந்து நீடில் ஃபுல்லாக லோட் பண்ணாதீங்க. ஹாஃப் நீடிலுக்கு லோட் பண்ணி போட்டு பழகுங்க. ஏன்னா கையில் பிடிக்கிறதுக்கு க்ரிப் கிடைக்காது. இந்த மாதிரி இந்த லைனில் கீழேருந்து மேலே வரைக்கும் பஞ்ச் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிட்டு பீட் ஃபில் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். இங்கே எண்ணெய் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்த லைனுக்கு போகலாம். இதே மாதிரி இந்த 4 லைனும் வந்து ஃபில் பண்ணிடலாம். லீஃப் டிசைனுக்கும் இந்த லைன்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய கேப்பை வந்து நம்ம ரிங் நாட் போட்டு ஃபில் பண்ண போகிறோம். அதுக்காக வந்து 5 into 2 10 ஸ்டாண்ட்ஸில் வந்து நான் த்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த இடத்துல வந்து நம்ம ரிங் நாட் போடுறப்ப முக்கியமாக வந்து மேலே இருக்கக்கூடிய டிசைன்ஸ் எதுவும் வந்து இந்த ரிங் வந்து மறைச்சிடக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துக்கணும். அந்தளவுக்கு குட்டி லூப் விட்டு நீடியில் கீழே இழுக்கணும். ஒரு ரிங் நாட் போட்டாச்சு. அடுத்து பக்கத்துலேயே நீடியில் பஞ்ச் பண்ணி எடுத்து இதே மாதிரி சேம் சைஸில் இன்னொரு ரிங் நாட் போட்டுக்கலாம். ரிங் நாட் போடுறப்ப நம்ம முக்கியமாக வந்து லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய த்ரெட்டு வந்து ரிங்கோடைய சென்டரில் இருக்கிற மாதிரி இழுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் தான் நீடியில் வந்து கீழே இழுக்கணும். சைடில் இருந்ததுன்னா நமக்கு ரிங் நாட்டோட நாட் வந்து சைடில் போயிடும், ரிங்கும் சைடில் இருக்கிற மாதிரி இருக்கும். இதனால் இந்த மாதிரி சென்டராக இழுத்து வச்சுட்டு போடுங்க. நம்ம இப்போ சேம் சைஸில் 3 ரிங் நாட் போட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் இந்த ஃப்ளவரை சுற்றியும் அவுட்லைன் கொடுக்கணும். அதுக்காக செரி த்ரெட் எடுத்திருக்கேன். லீஃப் டிசைனுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து செரி த்ரெட் வச்சு அவுட்லைன் கொடுத்துட்டு வரலாம். அவுட்லைன் கொடுக்குறப்ப ரொம்ப க்ளோஸ்டாக பஞ்ச் பண்ணாமல் கொஞ்சம் கேப் விட்டு பஞ்ச் பண்ணிட்டு வரணும். அப்போ தான் டிசைன் ஒன்று மேலே ஒன்று ஓவர்லேப் ஆகாமல் இருக்கும். ஓகே, இதே மாதிரியே ஃபுல்லாக நம்ம அவுட்லைன் கொடுத்து முடிச்சுட்டு பார்க்கலாம். ஃபுல் ஃப்ளவருக்கும் நம்ம வந்து அவுட்லைன் கொடுத்து முடிச்சாச்சு. லீஃப் டிசைன் ஃபில் பண்ணுறப்ப மட்டும் நம்ம அந்த ஷார்ப் எட்ஜ் வர்றதுக்காக ஒரு செயின் மட்டும் ஆப்போசிட்டில் போய் ரிவர்ஸ் கொண்டு வரணும். அப்போ தான் அந்த ஷார்ப்பான எட்ஜஸ் அழகாக இருக்கும். லீஃப் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.